யாதவ பிரகாசர் ராமானுஜர் கோவிந்தன் உணவு சென்று தீர்த்த யாத்திரை நெடுநேரம் நடந்து விந்தியமலை அடைந்த மாத்திரத்தில் ஒரு குளம் தென்படுகிறது. அந்த குளத்தில் நீராடி இளைப்பாற வேண்டும் நினைத்து விட்டார். இருந்த போதிலும் யாதவ பிரகாசர் தன்னுடைய அகாமையில் இருக்கக்கூடிய சிஷ்யரிடம் விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். தீர்த்தமாடக்கூடிய சமயத்தில் ராமானுஜர் சென்று ராமானுஜரை நாம் கொன்று விட வேண்டும் என்று சொல்லிக் கொன்ற பொழுது கோவிந்தன் அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மாத்திர பதறடிக்க ஆரம்பித்து விட்டார். ராமானுஜரை கொள்வதற்கு ஆச்சாரிய புருஷரே எத்தனித்துக் கொண்டிருக்கிறாரே, இது எங்கே போய் சொல்வது என்று சிறிது தாமதிக்காமல் உடனடியாக தீர்த்தமாடக்கூடிய ஆடச் சென்று யாதவ பிரகாசர் நினைத்துக் கொண்டிருக்கிற விஷயத்தை ராமானு சொல்லிய மாத்திரத்தில் தீர்த்தமாடி சந்தியாவந்தனம் முடித்துவிட்டு வேகமாக ஓட்டையும் நடவுமாக நடக்க ஆரம்பித்து விட்டாராம். அந்த இடத்தில் மறைந்து விட்டார். இந்த விஷயத்தை யாதவ பிரகாசர் வேகமாக ஓடி வந்து குளத்தில் நீராடக்கூடிய ராமானுஜரை பார்த்தால் ராமானுஜரை காணவில்லை. கானகத்தை நோக்கி யாதவ பிரகாசம் நடந்து வேகமாக நடக்க ஆரம்பித்தோடு ஓட ஆரம்பித்து விட்டார். எங்கு ராமானுஜரை தேடியும் எங்கேயும் காணவில்லையே. ஒருவேளை கானகத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளிடத்தில் மாட்டிக்கொண்டு ராமானுஜர் இறந்து போயிருக்கக்கூடும் என்று மனத்தில் மகிழ்ந்து இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியை வெளிக்காட்டாமல் ராமானுஜர் காணாமல் போய்விட்டாரே என்று மிகவும் வருத்தப்படுவது போல் வருத்தமடைந்து தன்னுடைய சிஷ்ய பரிவாரன் மீண்டும் யாத்திரையை தொடர்ந்தாராம். ராமானுஜர் நீண்ட நேரமாக நடந்து 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 ஒரு அடர்ந்த கானகத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். வழி தெரியவில்லை. காஞ்சிபுரத்துக்கு எப்படி செல்வது என்று ராமானுஜருக்கு வழி தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு வேடவனும் வேடனுடைய மனைவியும் அவ்விடத்தில் பழங்களை பறித்து கொண்டிருக்கிறார்கள். யதார்த்தமாக பார்க்கக்கூடிய ஒரு வைபவம். வேடனை இந்த அடர்ந்த கானகத்தில் வேடன் எப்படி வந்தார்? அதுவும் குடும்பமாக ஒரு தம்பதியாக இந்த இடத்தில் பழங்களை பறித்து கொண்டிருக்கிறாரே. நடு இரவு, நடுநிசி, அடர்ந்த இரவு, என்ன செய்யாமல் வேடன் மனைவி மட்டும் பிரகாசமாக ஒரு ஜுவாலையாக தெரிந்து கொண்டிருக்கிறது ராமானுஜருடைய கண்களுக்கு. அருகாமையில் சுவாமி யார் நீங்கள்? நான் இந்த கானகத்தில் வேட்டையாடக்கூடிய வேடவன், இவள் என் மனைவி, அடியேன் பேர் வில்லியன். சரி சுவாமி, நீங்கள் யார்? வெகு தூரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். காஞ்சிபுரத்துக்கு செல்ல வேண்டும். இந்த அடர்ந்த கானகத்திற்கு செல்லுவது காஞ்சிபுரம் போவதற்கு வழி தெரியாமல் நான் முழித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி காஞ்சிபுரத்துக்கு செல்வது என்று வழியை கேட்பதற்காக யாராலும் கண்ணில் தென்பட மாட்டார்களா என்று நான் பார்க்கின்ற பொழுது தாங்கள் இருவரும் தென்பட்டிருக்கீர்கள். எப்படி காஞ்சிபுரத்துக்கு செல்வது என்று. நாங்களும் காஞ்சிபுரத்து தான் சென்று கொண்டிருக்கிறோம். மூவர் நடு இரவு காரணத்தினால் மூவரும் உறங்கி மறுநாள் விடியற் காலையில் எழுந்து காஞ்சிபுரம் செல்வோம் என்று மூவரும் உறங்கி விட்டார்கள். திடீரென்று வில்லியன் மனைவிக்கு தாகம் எடுக்கிறது என்று எழுந்து சொல்கின்றார். வில்லியனுடைய மனைவி, சுவாமி எனக்கு தாகம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அப்படியா? அருகில் கிணறு இருக்கிறது, கிணற்றில் இருக்கும் நீரை குறைந்து நீ தாகத்தை தீர்த்து கொள்ளும், உறங்குன்னு சொல்லி உலக மாத்திரத்தில் விடியற்காலையில் பார்த்தால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சாலைக்கு அருகாமையில் ராமர் இருந்து கொண்டிருக்கிறார். உடனடியாக வந்திருக்கக்கூடிய சாட்சாத் காஞ்சிபுரம் பேரலாளன் வரதராஜ பெருமாள் என்று பிராட்டி என்று சொல்லி மனத்தில் நினைத்துக் கொண்டு அன்றைய தினத்திலிருந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சாலைக்கு தீர்த்தத்தை குறைந்து தேவராஜ பெருமாளுக்கு திருமஞ்சன கைங்கரியம் தொடங்கி வைத்தாராம். ஆகவே அன்றைய காலத்திலிருந்து தான் கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை குறைந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயம் உற்பத்தியானது. அப்பேற்பட்ட வைபவத்தை எல்லாம் சொல்ல 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 மிகவும் மறந்து அவருடைய எம்பெருமானுடைய வைபவத்தை எல்லாம் கேட்டு 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 உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண் பிள்ளை கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளொழிய சென்ற செருச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கரிய புற்றர வல்குள் புலமையிலே போதராய். சாதாரண பெண்ணா? ஒரு சர்ப்பம் புற்றுக்குள் இருக்கிற பொழுது பலபலவென்று இருந்து கொண்டிருக்கும். சர்ப்பத்தை விட்டு புற்றை விட்டு சர்ப்பம் வெளியே வந்த மாத்திரத்தில் வெளியே இருக்கக்கூடிய இந்த புழுதியோடு இருந்து அவருடைய சுபாவம் மாறக்கூடிய தன்மை. ஆனால் சர்ப்பத்தை புற்றுக்குள் பார்க்கின்ற பொழுது எந்த விதமான ஒரு ஆடம்பரம் இல்லாமல் அந்த சர்ப்பமானது மிகவும் மினுமினுப்பாக காட்சியளிக்கக்கூடிய போன்று நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாய். வெளியே வந்த மாத்திரத்தில் பனித்தலை வீழனின் வாசற் கடைப்பட்டி என்று
பனியினால் உன்னுடைய திருமேனி மங்கி விடுமோ என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அம்மா. நாங்கள்லாம் குற்றமற்றவர்கள், எம்பெருமானின் நாமத்தை மட்டுமே சொல்லக்கூடியவர்கள். அவனை தவிர எந்த நாமம் அவனுக்கு தெரியாது. சைவம் கேசவாத்பரம் என்று கேசவனை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள். ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாவனா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா என்று நாமங்களை சொல்லக்கூடியவர்கள். நாங்கள்லாம் குற்றமற்றவர்கள். நீர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? வெளியில் வந்தால் நாங்கள்லாம் குற்றம் செய்தவர்கள், நீ மட்டும்தான் குற்றம் செய்யாதவள் என்று உன் எண்ணத்தில் ஓட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் நீங்கள் வருவதற்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறாய். நாங்கள்லாம் குற்றம் செய்யாதவர்கள் அம்மா. அனுதினமும் அவனுடைய நாமத்தை மட்டுமே நாங்கள் எல்லாம் சொல்லக்கூடியவர்கள். அவனை தவிர எதுவும் தெரியாது. விடியற்கால் எழுந்து கிருஷ்ணா 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 என்ற நாமத்தை 3 முறை சொல்லி பாலை கறந்து வெண்ணையாக மாற்றி தயிராக மாற்றி உஜ்ஜீவனம் செய்யக்கூடிய குலத்தில் பிறந்தவர்கள். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்த நாமத்தை அனுதினமும் சொல்லக்கூடியவர்கள். நாங்களெல்லாம் குற்றம் செய்யவர்கள் அம்மா. குற்றம் செய்யக்கூடியவர் குலத்தில் நாங்களும் பிறக்கவில்லை. இருந்த போதிலும் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நாங்களெல்லாம் குற்றம் புரிந்தவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறாய். புற்றர வல்குல் புடமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட. எதற்காக விடியற்கால எழுந்து உன்னை எல்லாம் திருப்பள்ளி எழுச்சி பாடி நாங்கள்லாம் சன்னதிக்கு செல்ல வேண்டும்? அவருடைய பெயரை பாடுவதற்கு. முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட. சிட்டாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. முகில்வண்ணன் யாருடைய பெயரை பாடினால் நமக்கு அவனுடைய வாத்சல்ய குணம் கிடைக்கும்? அவருடைய பெயரை பாட வேண்டும். மேகத்தை போன்றிருக்கக்கூடிய ஒரு நிறம். அருமறை முதல்வனை ஆளிமாயனை கருமுகில் மன்னனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை 20 முளரிகள் இறைஞ்சி ஏத்துமாம் அருமறை முதல்வனை ஆளிமாயனை. நேர் நீலமேக சியாமலவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அற்புதமா நாயகி சுவாமிகளை பற்றி சொல்றார். கொஞ்சம் உத்தடி மோகம். அந்த பகவத் ருசியை மறந்து நீர் மட்டும் தனியாக கண்ணனை அனுபவிக்க வேண்டும் என்று கள்ளத்தனமாக திருவிழிலிருந்து புறப்பட்டு வந்தார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அனந்தாழ்வானுக்கு தனி ஒரு இடம் உண்டு. அனந்தாழ்வுடைய அத்தியந்த கூட ராமானுடைய அத்தியந்த சிஷ்யர் அனந்தாழ்வான். கட்டுச்சாத்து எடுத்துக்கொண்டு அங்கிருந்து யாத்திரையாக நடையாக நடந்து கொண்டு வருகிறார். வாகன வசதி எல்லாம் கிடையாது, போக்குவரத்து கிடையாது, ஃப்ளைட்டு பஸ் எல்லாம் கிடையாது. யாத்திரைக்கு செல்ல வேண்டும் என்றால் நடையாகத்தான் நடந்து செல்ல வேண்டும், பாத யாத்திரை என்று. இன்றைக்கும் பரமக்குடியிலிருந்து திருமலை வரைக்கும் பாத யாத்திரை செல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கும் பரமக்குடியிலிருந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய பாத யாத்திரை குழுவினர் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திருமலைக்கு செல்வார்கள், சபரிமலைக்கு செல்வார்கள். பாத யாத்திரையாக செல்லக்கூடியவர்கள் ருசி தனி அதிகம். அன்றைய காலத்தில் அனந்தாழ்வான் தான் யாத்திரையை தொடங்கி வைத்தார். பாத யாத்திரையாக சென்று இறைவனை சேவிக்க வேண்டும், பாத யாத்திரையாக சந்நிதிக்கு சென்று கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற அந்த வைபவத்தை உற்பத்தி செய்தவர் அனந்தாள். கட்டுச்சாத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊராக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். மிகவும் களைப்பாக இருக்கின்றது. அந்த களைப்பு போக்குவதற்காக கட்டுச்சாத்தை பிரித்தார். கட்டுச்சாத்தில் முழுவதும் எறும்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை. கட்டுச்சாத்தில் எறும்பு, அந்த எறும்பு எங்கிருந்து வந்திருக்கிறது? திருமலையிலிருந்து எறும்பு வந்திருக்கிறது. பதரை அறுத்து விட்டார். நாமெல்லாம் என்ன செய்வோம்? எறும்பு இருந்தால் வெயில் காய வைத்து விடுவோம். எறும்பு சென்ற பிறகு அந்த பிரசாதத்தை புசிக்க ஆரம்பித்து விடுவோம். இல்லை என்றால் ஒவ்வொரு எறும்பாக கையில் எடுத்துக்கொண்டு நசுக்கி மீண்டும் அந்த பிரசாதத்தை புசிக்க ஆரம்பித்து விடுவோம். ஆனால் அனந்தாழ்வான் அந்த எறும்பை பார்த்து அப்படி நினைக்கவில்லை. அது சாதாரண எறும்பாக அது நினைக்கவில்லை. திருவேங்கடமலையில் குறுகாகவோ மீனாகவோ பிறக்க ஆசைப்பட்டு எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேன் என்று ஆச்சாரிய புருஷர் எவையேனும் அங்கு பிறந்திருப்பார்களா? கூனேறு சங்கு குடத்தான் தன் வேங்கடத்து கோனேரி வாழும் குறுகாய் இருவப்பேனே தேனார் பூஞ்சொலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதி உடையேனாவேனே என்று இதேனும் அடியார்கள்
ஆச்சாரிய புருஷர்கள் நித்தியபடி மலையப்ப சுவாமியை அனுதினமும் பார்த்து பார்த்து சேவிக்கக்கூடியதனாய் அது பிறந்திருக்க கூடுமே நினைத்து கொண்டு அபத்தம் பண்ணிவிட்டோமே, அபச்சாரம் பண்ணிவிட்டோமே, அப்பேற்பட்ட ரிஷிகளையும் ஆச்சாரிய புருஷர்களையும் திருமலையிலிருந்து இங்கு கொண்டு வைத்து விட்டோம் என்று மீண்டும் அந்த கற்றுச்சால் திரும்பை கொண்டு போய் திருவேங்கடமலையில் விட்டு வைத்தாராம். பேர்பட்ட அனுபவம் எபெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்தி, எபெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரீதி, அப்பேற்பட்ட தன்மையுடைய அந்த வைபவத்தை எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளையை சொல்லியும் மறந்தும் உறங்கி கிடக்கக்கூடிய பெண் பிள்ளை, சாதாரண பெண் பிள்ளை அல்ல. அவன் நோன்பு நோற்று நம்மை பெறட்டுமே என்று நினைக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை. நோன்பு எதற்காக நோக்கின்றோம்? எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் கிடைப்பதற்காக. எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் கிடைப்பதற்காகத்தான் நோன்பு நோற்று கொண்டிருக்கின்றோம். நல்ல மனைவி அமைய வேண்டும், நல்ல மக்கள் அமைய வேண்டும், தன்னுடைய குடும்பம் செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் அவனுக்கு தெரியும், அவனுக்கு என்ன தர வேண்டும் என்ன தரக்கூடாது என்று அவனுக்கு தெரியும். நம்முடைய வேலை ஒரே வேலைத்தான், அவனுடைய நாமத்தை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வேண்டும். இந்த வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கின்ற பொழுது நமக்கு லஜ்ஜை ஏற்படக்கூடாது, வெட்கம் வரக்கூடாது. வெட்கப்பட்டால் இறைவனுடைய நாமத்தை நம்மால் சொல்ல முடியாது. நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணாய வென்று பாடுவனை ஒத்தரளீர் பந்தாண்டு கூடுவனே. நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கேட்கும்படியான நாமத்தை சொல்ல வேண்டும். நாம் மட்டும் தனியாக முணுமுணுக்க கூடாது. அனைவரும் பாகவதர்கள் சொல்லக்கூடிய அந்த நாமம் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கேட்க வேண்டும். வல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம். இந்த பல்லாண்டு பிறந்த இடம் மெய்காட்டு பொட்டல் சொல்லும்படியான அருகாமையில் தான் வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிளியறுத்தான் பாகங்கள் யாமுடையபட்டு என்று பல்லாண்டு அவதாரம் பண்ண பூமி மதுரை. அந்த பல்லாண்டு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கேட்கும்படியாக பாகவதர்கள் மங்களம் நிறுவுகின்ற பொழுது சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் என்று சொல்லிய மாத்திரத்தில் அனைவரும் சேர்ந்து கோவிந்தா கோவிந்தா. சாதாரண மக்களை நினைத்து கொண்டிருப்பார்கள், சரி இப்பொழுது பிரசாரம் ஆரம்பித்து விடும், அதனால் உறக்க சொல்லி விடுவோம் என்று பிரசாதத்திற்காக உறக்க சொல்லக்கூடியவர்கள். ஆனால் அதுவல்ல, நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கேட்டு அவர்களும் பிரவிப்பையின் அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த நாமத்துக்கு இருக்கக்கூடிய வகை அற்புதமான ஒரு மகிமை. அரையர் சுவாமின்னு சொல்லும்படியான ஒரு அற்புதமான ஆச்சாரிய புருஷர். நாம சங்கீர்த்தனத்துக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதம் மார்கழி மாதம். அதனால்தான் விடியற் காலையில் அனைவரும் நாம சங்கீர்த்தனம் சொல்வதற்காக சன்னதியில் நாம் குழுமி இருக்கின்றோம். அரையர் சுவாமியுடைய நித்தியபடி கைங்கரியம் பெருமாள் தற்பொழுது ராப்பத்து பகல் பத்து நடக்கக்கூடிய அத்தியான உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருமாள் புறப்படுவார். 4 வித நடைகளில் புறப்படக்கூடியவர் பெருமாள். சிங்கம் போல, புலி போல, எருது போல, மாடு போல 4 விதமான நடைகளில் புறப்படக்கூடியவர். நடையில் நின்றுயர் நாயகர். கம்பர் சொல்றது போல நடையில் நின்றுயர் நாயகர். அப்போ புறப்படக்கூடிய காலத்தில் அதற்கு ஏற்ற மாதிரி அரையர் சுவாமிகள் பாசனம் சேவிப்பார். அரையர் சுவாமிகள் பாசனம் சேவிக்க பெருமாள் நடை இருக்கும். பெருமாளுடைய நடை எதை பொறுத்து அமையும்? அரையர் சுவாமிகள் சேவிக்கக்கூடிய பாசனத்தை பொறுத்து இருக்கும், அபிநயத்தை பொறுத்து இருக்கும். அபிநயத்துக்கு ஏற்றவாறு ஆடுவாராம் அரையர் சுவாமி, அதற்கு ஏற்றவாறு பெருமாளுடைய நடை இருக்குமாம். ஆராதனை முடிந்த மாத்திரத்தில் அவருடைய ஜோல்னா பை ஒன்று தொங்கு இருக்கும். ஜோல்னா பையில் அனுதினமும் ஆராதனம் செய்யக்கூடிய சாலக்கிராவ பெருமாள் அதில் இருப்போம். அவருக்கு ஒரு கெட்ட வழக்கம் இருந்தது. எல்லாம் முடிந்தவுடன் வெற்றை பாக்கு போடக்கூடிய பழக்கம் அரையர் சுவாமிக்கு இருந்தது. அன்றைய காலத்தில் கொட்டைப்பாக்கு என்று ஒரு பாக்கு இருந்தது. இப்பொழுது கொட்டைப்பாக்கு இல்லை. அந்த கொட்டைப்பாக்கு எடுத்துக்கொண்டு எல்லாம் முடிந்த பிறகு, ஆராதனை முடிந்த பிறகு, தலையெல்லாம் ஆன பிறகு ஜோல்னா பையில் என்னென்ன வைத்திருப்பார்? அனுதினமும் நித்தியாராதனம் செய்யக்கூடிய சாலக்கிராவ பெருமாள் இருக்கும். 2வது வெற்றிலைப்பாக்கு கொட்டைப்பாக்கு இருக்கும். அவர் என்ன கையை பைக்குள்ள கையை விட்டு எடுத்து வாயில் போட்டு கடிப்பாராம். கடித்த மாத்திரத்தில் ஆஹா பெருமாளிலவா கடித்து விட்டோம், என்ன செய்கிறது என்று மறுபடியும் வழக்கமாக வாயில் இருக்கக்கூடிய அந்த எச்சிரன் கூடிய அந்த சாலக்க பெருமாளை தன் அங்கத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை தொடச்சி மறுபடியும் தோல்னப்பில் வச்சுருவாராம்.
மறுபடியும் கொட்டைப்பாக்கெட்டு கடத்தி விடுவாராம். நித்தியபடி இது நடந்து கொண்டிருக்கிறது. நித்தியபடி அரையர் சுவாமி இடத்தில் பெருமாள் கனி வாங்கின்றார். அவர் யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம்.